டிராகனுடைய வெற்றி ஒரு மாபெரும் வெற்றின்னு கூட சொல்லலாம். அதுக்கு மிக முக்கிய காரணம் திரும்ப சொல்றது என்னன்னா கண்டென்ட் நல்லா இருந்தா நாங்க வந்து தியேட்டருக்கு படம் பார்ப்போமா. நீங்க கண்டென்ட்டே இல்லாம படத்தை எடுத்துட்டு கதையே இல்லாம படத்தை எடுத்துட்டு என் படம் ஓடல, என்னடாச்சு அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். படம் வந்து 100 கோடி அடிக்க வாய்ப்பு இருக்கா? நிஜமா இருக்குது. 100 கோடி விங்குக்குள்ள வந்துருச்சு. ஒரு ஹீரோ 2வது படம், அந்த 2வது படத்திலேயே வந்து இந்த அளவுக்கு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதெல்லாம் தாண்டி ஒரு இயக்குனருக்கான படம் இது. அஸ்வந்த் மாரிமுத்து வந்து அதுல அவ்வளோ எஃபெக்ட் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காப்ல. ஆனா ஒரு தப்பு பண்றதுனால லைஃபே மாறுது. அப்போ கோலிவுட்டுக்கு வந்து இன்னொரு ரைசிங் ஸ்டாரா வந்து பிரதீப் ரங்கநாதன் சொல்லலாம். இங்கே வெற்றி தானே உங்களுக்கு வந்து நீங்கள் வெற்றி ஈஸியாக வந்துட்டா கூட அந்த வெற்றியை அடுத்தடுத்து தக்க வச்சுக்கிட்டு ஒரு பெரிய போராட்டம். இனிமேல் தான் அவருக்கு ரொம்ப பொறுப்பு அதிகமாகிடும். பொறுப்பை தாண்டி இனிமேல் தான் அவருக்கு அழுத்தமும் அதிகமாகிடும். அதுவும் சினிமா பின்புலம் இல்லாமல் வரவர்களுக்கு ஒரு பெரிய பாலிடிக்ஸே நடக்கும். சரி, முதல்ல நானே இருந்துட்டு போறேன். பிரதீப்பை விட வந்து விஜய் சித்துவும் ஹர்ஷத் கானும் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்னு. உண்மையிலேங்க விஜய் சித்து கூட நல்லா பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி அந்த ஹர்ஷத் கான் அந்த தம்பி பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் எழுதி வச்சுங்க, எதிர்காலத்தில் ஒரு நல்ல நடிகராக வரதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்கும். ஏற்கனவே ஒரு ஃபேன் பாய்க்கான ஒரு படமாக இருக்கும். டிராகனுடைய வெற்றி அஸ்வந்த் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாயிருக்குது. இப்போ அஸ்வந்த், சிம்பு, எஸ்டிஆர் சேர்றாங்கன்னா அந்த படம் பெரிய ஓப்பனிங் படமாக இருக்கும். இது வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு, அது ஒரு ஹிட்டு, அவ்வளோதான். ஆனா எல்லாரும் எதிர்பார்த்தது வந்து படத்துல தனுஷோட கேமியோ கண்டிப்பா இருக்குன்னு சொன்னாங்க. படத்துல இல்லீங்களா? தனுஷ் வராததை வந்து அவருடைய சகோதரி மகன் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் தனுஷை தான் ஞாபகப்படுத்திட்டு இருக்காரு. வந்து அவர் பேசுகிற டைலாக் டெலிவரியிலேருந்து மற்றதுலேருந்து எல்லாமே தனுஷை தான் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்காப்ல. Bharat Institute of Higher Education and Research. அக்கார்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திரைத்திறன் ஆய்வாளர் திரு ஜெயபாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். பெரிய நடிகர்கள்லாம் வந்து படம் ஹிட் ஆகிறதுக்கும் சரி, கலெக்ஷன் வைஸ்லையும் சரி தத்தளிச்சிட்டு இருக்காங்க. அது நம்ம கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கும். பட் அப்படி இருக்கும்போது டிராகன் ஒரு படம் வெளியாகி பிரதீப் ரங்கநாதன் ஒரு நடிகருக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் படம் ரிலீஸ் ஆகி 3 நாளில் 50 கோடிக்கு மேலே கலெக்ஷன் அஃபிஷியலாக வந்து ஏஜிஎஸ்ஸே சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது சினிமாவுக்கு, அதுவும் தமிழ் சினிமாவுக்கு ஆக்சிஜன் கொடுத்த மாதிரி ஆயிருக்கு. வந்து தொடர்ச்சியாக நீங்கள் சொன்ன மாதிரி தான் வந்து பெரிய ஹீரோக்களுடைய படங்கள் மட்டும்தான் ஓடும். அந்த பெரிய ஹீரோக்கள் படங்களுக்கு மட்டும்தான் அந்த முதல் நாள் ஃபஸ்ட் ஷோவுக்கான எதிர்பார்ப்பு. அதுதான் ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமாக இருக்குது. அதை தாண்டி ரப்பர் பந்து மாதிரி மகாராஜா மாதிரியான படங்கள் வந்து மவுத் டாக்கில் பரவி அதுக்கப்புறம் மீடியாக்களில் பேசப்பட்டு அது ஹிட் ஆகுது வந்து. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 250 படம் ரிலீஸ் ஆகுது ஒரு வருஷத்தில். அப்படின்னா சொற்பமாக ஒரு 10 படங்கள் மட்டும் ஓடுது அப்படின்னா அது இண்டஸ்ட்ரிக்கு நல்ல விஷயமா கிடையாது. இது நம்பி இருக்கிற ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு பெரும் பாதிப்பு. இதை முதலீடு செய்கிற வந்து தயாரிப்பாளர்கள் ஒரு கட்டத்தில் காணாமல் போயிடுவாங்க. காணாமல் தான் போயிட்டாங்க. இப்போ யாரும் வந்து பாரம்பரியமான தயாரிப்பாளர்கள் யாரும் கிடையாது. அதை தாண்டி ஏஜிஎஸ் லைக்கா மாதிரியான தயாரிப்பு நிறுவனங்கள் இருக்குது. இந்த விஷயம் குறிப்பாக வந்து டிராகனுடைய வெற்றி ஒரு மாபெரும் வெற்றின்னு கூட சொல்லலாம். அதுக்கு மிக முக்கிய காரணம் திரும்ப சொல்கிறது என்னென்னா கண்டென்ட் நல்லா இருந்தால் நாங்கள் வந்து தியேட்டருக்கு படம் பார்ப்போமா. நீங்கள் கண்டென்ட்டே இல்லாமல் படத்தை எடுத்துட்டு கதையே இல்லாமல் படத்தை எடுத்துட்டு என் படம் ஓடல, ரசிகர்கள் ஏமாற்றிட்டாங்க, மீடியா வந்து தியேட்டர் முன்னாடி நின்று ஓன்னு சொல்லி அதை வந்து ராங்காக விமர்சனம் பண்ணிட்டாங்க, கத்துறதுல எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. கண்டென்ட் நல்லா இருந்தால், நான் திரும்பவும் சொல்கிறது தான், ஒரு திரைப்படத்தை எந்த மீடியாவாலும் ஓடாத திரைப்படத்தை ஓட வைக்க முடியாது. இந்த படம் ஓடும்னா அதை வந்து புஷ் பண்ணி விடலாம், அதான் மீடியா. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து அந்த யங்ஸ்டர்ஸ், அதாவது 2K கிட்ஸ் அப்படி கொண்டாடுற படமாக இருக்குது. இன்னொரு காரணம் என்னென்னா போகிற போக்கில் டிராகன் வந்து ஏதோ அந்த 2K கிட்ஸுக்கு பிடிச்சமான சில விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு போகாம ஒரு அழுத்தமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அதுதான் வந்து அது ஃபேமிலி ஆடியன்ஸே உள்ள வந்து கொண்டாடுறாங்க படத்தை. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும் படம் வந்து 100 கோடி அடிக்க வாய்ப்பு இருக்கா? நிஜமா இருக்குது. 100 கோடி விங்குக்குள்ளே வந்துருச்சு. ஒரு ஹீரோ 2வது படம், அந்த 2வது படத்துலேயே வந்து இந்த அளவுக்கு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நான் கூட நினச்சேன் வந்து ஒரு லவ் டுடேன்னு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படத்தை கொடுத்துட்டு பிரதீப் ரங்கநாதன் வந்து ஏன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறாருன்னு. ஏன்னா அவர் வந்து டைரக்டர் கம் ஆக்டர் வந்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறாரு அப்படின்னா இந்த கதை தேர்வுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் தாண்டி ஒரு இயக்குனருக்கான படம் இது. அஸ்வந்த் மாரிமுத்து வந்து அதில் அவ்வளோ எஃபெக்ட் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காப்ல. சில லாஜிக்லாம் ரொம்பலாம் வந்து பார்க்கலாம் முடியாது. அதை தாண்டி ஓகே, இந்த படம் வந்து எப்படி கொடுத்தா அது அந்த படம் வந்து ப்ரெசென்ட் ஆகும், எப்படி கொடுத்தா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை கொண்டு வந்து இதில் சேர்க்கலாம்னு
ஒரு ஒரு பிரமாதமான ஒரு வடிவமாக அந்த படத்தை கொடுத்துருக்காரு. ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்லாருமே கலாச்சிட்டு இருந்தாங்க, டான் படம் மாதிரி இருக்கும், டான் 2 தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பார்வையே வந்து டோட்டலாக மாறிடுச்சு. படம் வந்து டான்லாம் ஒன்றுமே இல்லை, இது வேற மாதிரி ஒரு ரகம். ஸோ ஒரு ட்ரெய்லர் பார்த்த உடனே டிசைட் பண்ணுறது தப்பான ஒரு விஷயம் தானே சார்? இல்லை, ட்ரெய்லர் பார்த்து மேபி ஒன்றும் நீங்கள் ட்ரெய்லரை பார்த்து இது என்ன ஜானர்னு ஒன்றா கண்டுபிடிக்கலாம் கண்டி. ட்ரெய்லர் பார்த்துட்டு முழு படத்தை நம்ம இதுதான் படம்னு முடிவு பண்ண முடியாது. அது மாதிரி ட்ரெய்லர் வந்து ஏமாத்தின படங்கள் இருக்குது. ட்ரெய்லர் கொண்டாட்டமாக இருந்து படம் ஒன்றும் இல்லாமல் போனதெல்லாம் உண்டு வந்து. அதையெல்லாம் மீறி வந்து இப்போ இருக்கிற இளைஞர்களுடைய மத்தியில் என்ன ஒரு விஷயம்னா, எதையுமே வந்து ஈஸியாக பண்ணிடலாம், ஒரு தப்பை கூட ஈஸியாக பண்ணிடலாம், அது ஒன்றும் கிடையாது. அது ஒரு தப்பை பண்ணிவிட்டு அது ஒரு பரிகாரமாக நம்ம ஏதோ ஒன்று சின்னதாக கையில் கிடச்சி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இன்றைக்கி வாழ்க்கையினுடைய தத்துவமே அப்படி மாறிடுச்சு வந்து. ஒரு காலகட்டங்களில் நான் கூட ஒரு இன்டர்வியூ ஒருத்தர் கொடுத்துருந்தார் வந்து, இதெல்லாம் சொன்னால் கூட கிரிஞ்சி பூமர்லாம் சொல்லுவாங்க. அது அந்த படத்துலேயே கூட இருக்குது. என்னைக்கு ஆசிரியர்களை மதிக்காமல் ஒரு தலைமுறை போச்சோ அன்னைக்கே வந்து அந்த தலைமுறை விழுந்து போச்சுன்னு அர்த்தம். நீங்கள் அந்த ஆசிரியர் சொல்லி கொடுக்குறாரோ கொடுக்கலையோ, அதை தாண்டி வந்து அங்கே பாடம் எடுக்கிறாங்களோ இல்லையோ, அதெல்லாம் மீறி ஒரு வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் வந்துட்டாருன்னா அவரை ஒரு கட்டுக்கோப்பாக மாறிடுவாங்க. ஒரு கீழ்ப்படிதல், ஒரு ஒழுக்கம், இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக இருந்தது. அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மாறி போச்சுன்னு சீட்டு கட்டு மாதிரி இறங்கி போயிடுச்சு. அதை தாண்டி எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு மனநிலை வந்துடுச்சு வந்து. அப்படி ஒரு ஈஸியாக பண்ணுற ஒரு ஹீரோ, அந்த ஹீரோவுடைய கடைசி நேரத்தில் நடக்கிற ஒரு சம்பவம் தான் எப்படியாப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு பிரமாதமான மெசேஜ் சொல்லியிருக்காரு. ஏறக்குறைய எல்லாரும் படம் பார்த்துட்டு இருப்பாங்க, ஒன்று கதையை நம்ம ஒன்று ரிவீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது வந்து. ஆனால் பார்க்காதவர்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் அதுதான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாகவே அமைஞ்சிருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி 50 கோடி 3 நாளில், அதை தாண்டி ஒரு 100 கோடி ஈஸியாக அந்த படம் அடிச்சிடும்னு நான் நம்புகிறேன். ஓகே, அப்போ கோலிவுட்டுக்கு வந்து இன்னொரு ரைசிங் ஸ்டாராக வந்து பிரதீப் ரங்கநாதன் சொல்லலாம். இங்கே வெற்றி தானே உங்களுக்கு வந்து அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறது தொடர்ச்சியாக வந்து. நீங்கள் வெற்றி ஈஸியாக வந்துட்டா கூட அந்த வெற்றியை அடுத்தடுத்து தக்க வச்சுக்கிறது ஒரு பெரிய போராட்டம். அந்த போராட்டத்துக்குள்ளே எப்படி பிரதீப் வந்து இருக்க போகிறாரு வந்து. இன்றைக்கி தான் இனிமேல் தான் அவருக்கு ரொம்ப பொறுப்பு அதிகமாகிடும். பொறுப்பை தாண்டி இனிமேல் தான் அவருக்கு அழுத்தமும் அதிகமாகிடும். எந்த கதையை நம்ம தேர்வு பண்ணுறது? ஏற்கனவே வந்து அவர் தனுஷ் சாயலில் இருக்காருன்றாங்க, தனுஷை இமிடேட் பண்ணி நடிக்கிறாருன்றாங்க, அப்புறம் ஒரே மாதிரி நடிச்சுட்டு வராருன்ற மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை ஜானரை மாற்றி நடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அதை வந்து இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் சரியாக பண்ணிக்கிட்டு ஒரு சிவகார்த்திகேயன் தான். அந்த மாதிரியான ஒரு லைன் அப்போ அவர் வந்து பிரதீப் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள் ஆளாகியிருக்கிறார். ஓகே, இதுக்கு மேலே வந்து ப்ரெஷர் நிறைய ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பட் அவர் வந்து டிராகன் படத்தோட ஈவெண்ட்லேயே வந்து எனக்கு நிறைய பேர் அடிக்கிறாங்க, எதுக்கு அடிக்கிறாங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். எப்படி இதுக்கு மேலே வரக்கூடிய இதில் சமாளிக்க போகிறாரு? இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு படத்துக்கு அப்புறமே எல்லாரும் அடிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க, குத்துறாங்க, முதுகில் இது பண்ணுறாங்கலாம் சொல்கிறது எனக்கு தெரிஞ்ச அவர் மீடியாவுடைய அட்டென்ஷன் தம் மேலே வரணுன்றதுக்காக சொல்லியிருக்காரு. இந்த படத்திற்கான ஒரு கவனம் வந்து மீடியா முன்னாடி போகணும், மக்கள் முன்னாடி போனதுக்காக பேசியிருக்காருன்னு தெரியல. மேபி அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா யார் அடித்தாங்கன்னு சொல்லிட்டு போயிடலாமே. யார் அடித்தாங்கன்னு டேரிங்காக சொல்லிட்டு போயிடலாம். இப்போ ஒரு படத்துல இவருக்கு யாருப்பா இவர் எதிரியானாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு கேள்வியெல்லாம் கூட இருக்குது. மேபி எனக்கு அது நம்பகமாக தெரியல, வந்து நம்பகத்தன்மையாக தெரியல. நீங்கள் சொல்கிற மாதிரி முக்கியமான ஒரு இனிமேல் தான் வந்து ரியலாக வந்து இறங்கி அடிக்க போகிறாங்க. அதை எப்படி சமாளிக்க போகிறாங்க? அடிக்க போகிறாங்கன்னு மீன் வந்து அதான் திரும்ப சொல்கிறது தான், புகழும் பணமும் எங்கு ஒரு சேர ஓவர் நைட்டில் கிடைக்கிறதோ அந்த ஏரியாவுக்குள் அரசியலும் இருக்கும். அதுவும் அரசியல்னா சாதாரண அரசியலுக்குள்ள கிடையாது, அட்டாக் பண்ணுற அரசியலாக இருக்கும். அந்த அரசியல் சினிமாவில் அதிகமாக உண்டு. இது மாதிரி பூமன் வெற்றி பெற்று வரவங்களுக்கு அது ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்கும். அதுவும் சினிமா பின்புலம் இல்லாமல் வரவர்களுக்கு ஒரு பெரிய பாலிடிக்ஸே நடக்கும். அதை பிரதீப்லாம் வந்து ஹேண்டில் பண்ணி போகிறது ஒரு பெரிய கஷ்டம். அது எப்படி பண்ண போகிறாருன்னு தெரியல. என்ன இருந்தாலும் படம் வந்து ஒரு பில்லராக தாங்கி பிடிக்கிறது வந்து பிரதீப் தான். பட் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரதீப்பை விட வந்து விஜய் சித்துவும் ஹர்ஷத் கானும் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்றாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேங்க விஜய் சித்து கூட நல்லா பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி அந்த ஹர்ஷத் கான் அதை தாண்டி பிரமாதமாக பண்ணியிருக்காரு. நான் படம் பார்த்துட்டு ரிவ்யூ சொன்னவொடனே எனக்கு முதல்ல தெரியவே இல்லை. அப்புறம் நம்ம நண்பர் பக்கத்தில் தம்பி தான் உட்காந்து கேட்ட உடனே, சார் விஜய் சித்து இதில் வர அப்படின்னு அந்த குட்டி டிராகனா நீங்கள் எழுதி வச்சுங்க, எதிர்காலத்தில் ஒரு நல்ல நடிகராக வரதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. ஒரு கேரக்டரை புரிஞ்சுக்கிறது, அது சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன், டைலாக் டெலிவரி கலக்கிட்டாப்புல அந்த தம்பி. இன்னொரு முக்கியமான விஷயம், படத்தில் வந்து மரியம் ஜார்ஜ் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அவரோட ரோல் வந்து உண்மையிலே எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, உண்மையாக வந்து ஏன்னா மரியம் ஜார்ஜ் வந்து அவர் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு மனிதர். வந்து நான் 2-3 தடவை அவர்கிட்ட பேசியிருக்கிறேன். உலக படங்கள்லாம் நிறைய பார்க்கக்கூடிய, நம்ம வந்து உருவத்தை வச்சு யாரையும் வந்து முடிவு பண்ணிட முடியாது. ரொம்ப சீரியஸானவர். அவரை தொடர்ச்சியாக இந்த தமிழ் சினிமாவில் வந்து கோமாளி மாதிரியான சில படங்களில், நிறைய படங்களில் அவரை காட்டியிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு முக்கியமாக ஒரு பிரமாதமான ஒரு அப்பா கேரக்டர் கொடுத்துருக்காரு. ஒரு அப்பா அங்கே தான் தெரிய வருது. ஏன்னா எல்லா மகன்களுக்கும் அப்பா தான் ஹீரோ அப்படின்னு தெரியும்.
அந்த அப்பா வந்து எந்த இடத்துலயாவது அவமானப்படுறது இல்லை அந்த அப்பா ஹீரோவா நிற்கும் போது இவன் தான் வந்து அதில் பெருமைப்படுறதும் கவலைப்படுறதும் இவன் தான். அப்போ கடைசியாக வந்து அந்த அப்பா கேரக்டர் பேசுகிற அந்த டைலாக் வந்து போதுமான உள்ளுக்குள்ளேயே இருந்து போதும் வெளி ஓப்பனாக இருப்பான்னு அப்படி சொல்கிற ஒரு டைலாக்ல தியேட்டரை பிச்சு ஓதுறது. அதில் மரியம் ஜார்ஜ் வந்து அசால்ட்டாக பண்ணிட்டு போகிறாப்புல. அது ரொம்ப ஓவர் ஆக்டிங்கோ அல்லது வந்து நடிக்காமல் இல்லை, போகிற போக்கில் நம்ம பார்த்த ஒரு கடந்த ஒரு மனிதனுடைய ஒரு 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 வாழ்க்கை இப்படிதான் ஒரு மனிதன் இருப்பான், நம்மளை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இப்படிதான் இருப்பான் அப்படின்ற மாதிரியான ஒரு கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்திருக்காப்புல. மரியம் ஜார்ஜுக்கு இனியாவது தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல கேரக்டர் கொடுக்கணும்னு என்னுடைய விருப்பம் அது. ஓகே, ஹர்ஷத் மாரிமுத்துக்கு வந்து இந்த படம் வந்து பெரிய வெற்றின்னு சொல்லலாம். ஸோ அதனால அடுத்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு இன்னும் ஹை லெவலில் போயிட்டு இருக்கு. எஸ்டிஆரோட அடுத்த படம் அதில் வந்து காட் ஆஃப் லவ் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டிலோட தான் விட்டுருந்தாங்க. படம் எந்த மாதிரி வரப்போகுது, ஏதாவது ஐடியாஸ் இருக்குங்களா சார்? இல்லை, மேபி அது வந்து என்னென்னா ஒரு ஏறக்குறைய ஒரு ஃபேன் பாய்க்கான ஒரு படமாக இருக்கும். அதுலேயும் ஒரு மெசேஜ்னு ஒன்று பெருசாக இருக்காது, ஒரு ஃபேன்ஸ் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு அஸ்வின் மாரிமுத்து கூட ஒரு இதில் சொல்லியிருந்தாரு. மேபி அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுருப்பாங்க. ஏன்னா இதில் ஏன் அப்படி எதிர்பார்க்குறோம்னா, ரொம்ப சின்ன வயசுலேருந்து சினிமாவில் ஊர்ன ஒரு நபர் வந்து சிலம்பரசன் வந்து அவருக்கு எல்லா இதுவும் தெரியும், அது A to Z வரைக்கும். அப்போ இவர் சொன்ன கதையோ அல்லது இது வந்து ஓகே பண்ணியிருக்காரு அப்படின்னு பொழுது ஓகே இது ஒரு நல்ல கதையாக தான் இருக்கும். ரெண்டாவது இந்த வெற்றி சொன்ன மாதிரி டிராகனுடைய வெற்றி அஸ்வந்த் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கொண்டாயிருக்குது. இப்போ அஸ்வந்த் சிம்பு எஸ்டிஆர் சேர்றாங்கன்னா அந்த படம் பெரிய ஓப்பனிங் படமாக இருக்கும். நிச்சயமாக ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய அழுத்தம் அந்த படத்தில் இருக்கும். அது படத்தை இதை விட பிரமாதமாக செஞ்சாகணும், இதை விட ஒரு இட்டு கொடுத்தாகணும்னு ரெண்டு பேருமே அந்த பொறுப்பு இருக்குது. அது என்ன மாதிரியான மெசேஜ் சொல்லக்கூட ஒரு நான் கேள்விப்பட்டது வரைக்கும் நான் அவர் பேசுறது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆனால் ஒரு ஜாலியான படமாக இருக்குண்ணா, பெரிய இதெல்லாம் கிடையாது அப்படின்னு மேபி அப்படி சொல்லியிருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து இப்பயே சொல்லிட்டாங்கன்னு ஏதோ ஒரு மெசேஜ் கண்டிப்பாக வைக்கலாம். ஏன்னா இந்த படம் ஒரு மெசேஜுக்காக ஓடி இருக்குது அப்படின்னு பொழுது அதை ஒரு சிம்பு படத்தை ஒரு கடந்து போகிற ஒரு படமாக இல்லாமல் ஒரு அழுத்தமான மெசேஜை கண்டிப்பாக வந்து அஸ்வந்த் சொல்லியிருப்பார். நம்ம டிராகன் படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அப்படி பார்த்துருக்கும் அதே நாள் வெளியான நிலவுக்கு என்மையில் என்னடி கோபம், இந்த படம் வந்து அப்போ ஒரு டாக்காக இருந்துச்சு, பட் இப்போ வந்து ரொம்ப சைலண்ட் ஆகிடுச்சோ? இல்லை, அந்த படம் வந்து அதுவும் ஒரு ஓகே தான். ஏன்னா ரெண்டு விதமான படம் வந்து ரெண்டு படமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு, அது ஒரு ஹிட்டு, அவ்வளோதான். அது அப்படி இருக்கும் பொழுது ரெண்டு படமும் ஓடுறது இண்டஸ்ட்ரிக்கு ஆரோக்கியமான விஷயம், தியேட்டருக்காரர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு ஒரு பெரிய திருவிழா மாதிரியான ஒரு விஷயம். அதில் என்னென்னா அதில் கூட ஒரு நல்ல விஷயம் அது ஒரு ஒரு சாதாரண ஒரு பெரிய கதையெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து வராதிங்க, ஒரு வழக்கமான காதல் கதை அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அதெல்லாம் தாண்டி என்ன பெரிய ஒரு நெருடலான ஒரு விஷயம் அப்படின்னா, படம் ஓப்பனிங்லேருந்து முடிகிற வரைக்கும் வந்து ஒரே சரக்காக அடிச்சுட்டு இருக்காங்க. அதையெல்லாம் கூட குறைச்சிருக்கலாம். நீங்கள் டிராகன் மேலேயே அந்த விமர்சனம் இருந்தது, என்னப்பா ஒரே தம்மா பற்ற வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இன்னைக்கு வந்து போதையும் புகையும் தான் வந்து இன்னைக்கு இளைஞர் மத்தியில் பெரும் ஒரு சவாலாக இருக்குது. வந்து அது ஒரு அஜித்தோ அல்லது விஜயோ பண்ணால் மட்டும் குய்யோ முறைன்னு கத்துறீங்க. வந்து ஒரு பாட்டிலோடய ஒரு தம்மோடைய நின்றுட்டா சமூக ஆர்வலர்கள்லாம் கண்டிப்பாக ஒரு கண்டன குரல் கொடுக்க வேண்டியதான். அவங்களுக்கு மட்டும் இவ்வளோ அழுத்தம் கொடுக்குற நீங்கள் ஒரு படம் முழுக்க அதை பயன்படுத்துகிறாங்கன்னு போது கண்டிப்பாக அதற்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும். அவங்களுக்கே ஒரு சமூக பொறுப்பு வரணும். நீங்கள் என்னதான் கதைக்கு தேவைப்படுதுன்னா கூட சரி, இதுக்கு டிராகனில் கூட வந்து ஏன் அவர் வந்து சிகரெட் பிடிக்கிறதுக்கு ஒரு லாஜிக் கொண்டு வச்சிருக்காங்க வந்து. ஆனால் இந்த படத்தில் நீக்கில் பார்த்தீங்கன்னா பொழுதனைக்கும் வந்து குடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, படம் முழுக்க குடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை தாண்டி ஓகே ஒரு ஏன்னா ஓப்பனிங்லேயே சொல்லிட்டாப்புல அந்த படத்துடைய டைரக்டர் தனுஷ் வந்து பெரிய படம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, அது ஒரு எதிர்பார்த்துலாம் வராதிங்க, ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்ட்டாப்புல, வழக்கமான ஒரு லவ் ஸ்டோரி. அந்த படமும் ஓகே தான். ஆனால் எல்லாரும் எதிர்பார்த்தது வந்து படத்தில் தனுஷோட கேமியோ கண்டிப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. படத்தில் இல்லைங்களா? இல்லை, படத்தில் எதுவும் இல்லை. வந்து அது வராமல் இருந்தது ஓகே, அது ஒன்றும் தேவைப்படல. வந்து வழக்கம் போல் வருவாங்க இல்லை, இந்த பெரிய ஹீரோக்கள் ஆடிக்கும் போது டான்ஸ் மாஸ்டர் கொடுக்க வந்து ஒரு 2 ஸ்டெப்பு போட்டு போகிற மாதிரி அது வந்தால் ஒரு கிரிஞ்சாக இருந்திருக்கும். வராமல் இருக்கிறது ஒரு டைரக்டராகவே நான் இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லுறது. ஆனால் தனுஷ் வராததை வந்து அவருடைய சகோதரி மகன் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் தனுஷை தான் ஞாபகப்படுத்திட்டு இருக்காரு. வந்து அவர் பேசுகிற டைலாக் டெலிவரிலேருந்து மற்றதுலேருந்து எல்லாமே தனுஷை தான் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்காப்புல. வந்து ஓகே. பட் என்ன இருந்தாலும் வந்து நீக் படத்து மேலே இருக்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இல்லாத போனதுக்கு காரணம் வந்து படத்தில் வந்து எல்லாம் புதுமுகங்களாக இருக்கிறதுனாலையோ? இல்லை, புதுமுகங்கள் தாண்டி வந்து ஒரு விஷயம் வந்து நீங்கள் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமேக்ஸ் ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் டிராகனில் அப்படியே முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுவும் ஒரு சாதாரண படமாக தான் மாறி இருக்கும். அந்த 20 நிமிஷத்தில் ஒரு ஆடியன்ஸுக்கு எல்லா ஆடியன்ஸுக்கும் ஒரு வலுவான ஒரு மெசேஜ் சொல்லி தான் அந்த படம் வந்து இந்த அளவுக்கு வந்து பூம் ஆச்சு. நீங்கள் நீக்கில் கூட அப்படி சொல்லிக்கிட்டே வரும்பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தை கிளைமேக்ஸ்லேயோ அல்லது இன்ட்ரோல் பிளாக்லேயோ ஒரு அழுத்தமான விஷயத்தை தனுஷ் சொல்லியிருந்தால் அந்த படம் மக்கள் மத்தியில் ஒரு கொண்டாட்டமான படமாக மாறி இருக்கும். நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. வணக்கம்.